Holidays-நாலே நம்ம K Travels தான். தமிழகத்தின் முன்னணி டிராவல்ஸ் நிறுவனம். Plan your happy trips with K Travels. அண்ணாமலை நீடிப்பாரா? இன்னைக்கு தமிழ்நாட்டில் எதிர்க்கட்சி அதிமுகவா பாரதிய ஜனதாவா கேட்குற அளவுக்கு எல்லா இடத்துலையும் எல்லா தினந்தோறும் பார்த்தீங்கன்னா அதிகமான குரல் அண்ணாமலையினுடைய குரல் தமிழக அரசியலில் ஓங்கி ஒலிக்கிறத பார்க்க முடியுது. அண்ணாமலை மாற்றப்படணும் அப்படின்னு யார் விரும்புறாங்க? இன்னைக்கு பாரதிய ஜனதாங்கிறத விட அண்ணாமலைங்கிற பேர் ஓங்கி ஒலிச்சிட்டு இருக்கிறனால அதெல்லாம் அவங்களுக்கு கொஞ்சம் இடைஞ்சலா இருக்கிற மாதிரி ஃபீல் பண்றாங்க. அண்ணாமலை தொடர்ந்தால் அது எடப்பாடிக்கு பச்சை சிக்னலா இல்ல சிவப்பு சிக்னலா? ஒரு வருஷத்துல உங்களுக்கு எலெக்ஷன் வரப்போகுது, தமிழ்நாடு எலெக்ஷன். அப்போ அதுக்குள்ளார நீங்கள் ஒரு லீடர்ஷிப்பை மாற்றி அந்த லீடர்ஷிப்புக்கு அந்த ஆர்கனைசேஷனல் ஸ்ட்ரக்சரு, அந்த ஆர்கனைசேஷனில் இருக்கக்கூடிய ஆட்களினுடைய சப்போர்ட் டு த நியூ பொலிட்டிக்கல், அந்த நியூ லீடர் ஆஃப் த பார்ட்டின்னு வர்றதெல்லாம் அந்த எலெக்ஷன் ஒர்க்கை பயங்கரமாக அஃபெக்ட் பண்ணிடும். 3 ஆண்டுகள் அவங்களுடைய பதவிக்காலம் 3 ஆண்டுகள். இந்த 2026 தேர்தல் இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் பாரதிய ஜனதா. கட்சிக்குள்ள நீங்க இருக்கிற மூத்தவர்கள் அண்ணாமலை தொடர வேண்டாம் நினைக்கிறாங்கன்னு சொன்னீங்க. அதே மாதிரி கட்சிக்கு வெளியே இருப்பவர்கள் யார் அண்ணாமலை தொடர வேண்டாம் நினைக்கிறாங்க? Again Tamil has the highest viewership in India, USA, UK, Dubai, UAE, Saudi, Malaysia, Singapore, Norway, Sweden, Switzerland and Denmark. Join us and take your business to the world. வணக்கம் ஆகாயம் நண்பர்களே. பாஜகவின் மாநில தலைவர் அண்ணாமலை மாற்றப்படுவாரா, நீடிப்பாரா, இதன் பின்னணி என்ன? இதை பற்றி பேசுவதற்காக அரசியல் விமர்சகர் நந்தகுமார் இங்கு வந்திருக்கிறார். வணக்கம் திரு நந்தகுமார். வணக்கம் நிஜந்தன். அண்ணாமலை நீடிப்பாரா? அண்ணாமலை மாற்றப்படணுங்கிறதுக்கு எந்த கட்டாயமும் இல்லை. இன்றைக்கி அவருடைய செயல்பாடு ஒரு மாநில தலைவராக ஒரு கட்சியை மாநிலத்தில் வளர்த்தணும் அப்படிங்கிறதுல பெரிய அளவுக்கு தான் அவர் வேலை செஞ்சுருக்காரு. ஏன்னா எல்லாருமே நம்ம நக்கல் நையாண்டி பண்ணிகிட்டு இருந்தது நோட்டாக்கு மேலே ஓட்டு வாங்கி காமிங்க பார்க்கலான்ட்டு தான் பிஜேபியை பார்த்து எல்லாருமே சொல்லிட்டு இருந்தோம். அந்த மாதிரி காலகட்டத்தில் இன்றைக்கி நடந்து முடிந்த 2024 தேர்தலில் 11.33% வாக்கு வாங்கி 49 லட்சம் வாக்கு தனிப்பட்ட முறையில் பாரதிய ஜனதாவுக்கு மட்டும் அவர் வாக்கு எடுத்திருக்காரு. அவர் தலைவரான இந்த கடந்த 3+ ஆண்டுகளில் பார்க்கும்போது நல்லாவே சிறப்பாக ஒரு கட்சி தலைவர், ஒரு அதாவது மத்திய கட்சி ஒரு மாநிலத்தில் எந்த அளவுக்கு சிறப்பாக செயலாற்ற முடியுமோ அந்த அளவுக்கு செயலாற்றி இருக்கிறதா தான் பார்க்குறேன். அதனால் பாரதிய ஜனதாவுக்கு அண்ணாமலை மாற்றப்படணுங்கிற ஒரு கட்டாயம் இப்போதைக்கு எந்த கட்டாயமும் இல்லைன்னு தான் நான் பார்க்குறேன். யார் விரும்புகிறாங்க? இது மத்தியில் இருக்கக்கூடிய ஆட்களை விரும்புகிறாங்க. மோடி ஆகட்டும், அமித்ஷாவாகட்டும், தே ஆர் இன் ஃபேவர் ஆஃப் அண்ணாமலை. ஏன்னா அதை அவர் ப்ரூவும் பண்ணியிருக்கார். ஒரு ஏபிள் லீடர்ஷிப்பில் ஒரு யங் சேப்பை கொண்டு அதுவும் இல்லாமல் ஒரு ஐபிஎஸ் முடித்து ஒரு சர்வீஸில் இருந்தவரை கொண்டு ஒரு அக்ரெசிவான பாலிட்டிக்ஸை எடுக்க வச்சு இன்றைக்கி தமிழ்நாட்டில் எதிர்க்கட்சி அதிமுகவா பாரதிய ஜனதாவா கேட்குற அளவுக்கு எல்லா இடத்துலையும் எல்லா தினந்தோறும் பார்த்திங்கன்னா அதிகமான குரல் அண்ணாமலையினுடைய குரல் தமிழக அரசியலில் ஓங்கி ஒலிக்கிறத பார்க்க முடியுது. அதுவும் இவர் படிக்க போகிறேன்னு சொல்லிட்டு ஒரு 3 மாதம் லண்டன் போயிட்டு வந்தார். அந்த நேரத்துலையும் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பாரதிய ஜனதாவினுடைய குரல் எந்த அளவுக்கு ஓங்கி இருந்துச்சுன்னு பார்த்தோம். அண்ணாமலை இருக்கும்போது இருந்த அந்த ஒரு தீர்க்கமான, எச் ராஜாவும் ஒரு போற்றப்பட வேண்டிய தலைவர் தான் அந்த கட்சியை பொறுத்த வரைக்கும். அவரும் அக்ரெசிவான லீடர் தான். இருந்தாலும் ஒரு வாய்ட் ஆஃப் அண்ணாமலை அந்த இடத்துல கேப்பை நம்மளால் ஃபீல் பண்ண முடிஞ்சுது. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது ஒரு கட்சிக்கு, ஒரு மாநிலத்தில் கட்சியை வளர்த்துறதுக்கு ஒரு சென்ட்ரல் பார்ட்டிக்கு என்ன பண்ணுமோ அதை ஏதுவாக பண்ணிட்டு இருக்கிறனால மோடி ஆகட்டும், அமித்ஷாவாகட்டும், தே ஆர் இன் ஃபேவர் ஆஃப் அண்ணாமலைன்னு தான் நான் பார்க்குறேன். அண்ணாமலை மாற்றப்படணும் அப்படின்னு யார் விரும்புகிறாங்க? அங்கே உட்கட்சியில் இப்போ ஏன்னா எல்லா கட்சியிலையுமே உட்கட்சி பிரச்சனை தான் மெயினாக இருக்கும். அந்த மாதிரி இன்றைக்கி பாரதிய ஜனதாலையும் பார்க்கும்போது சீனியர் ஜூனியருங்கிற ஒரு குரூப் அண்ணாமலை உள்ளே வந்ததுலேருந்தே, ஏன்னா வழக்கத்துக்கு மாறாக அண்ணாமலை கொஞ்ச காலத்திலேயே துரிதமாக தலைவராக்கப்படுறாரு. அதுக்கு முன்னாடி பல தலைவர்கள் இலவகாத்த கிளியாட்டம் அங்கே இருந்தாங்க, கட்சிக்காக பாடுபட்டும் இருக்காங்க. பட் அந்த பாரி டைமில் பாரதிய ஜனதாவுக்கு ஒரு அக்ரெசிவான லீடர் வேணும். தமிழ்நாடு பாலிடிக்ஸ் இப்போ இருக்கிற மாதிரியே நம்ம செயல்படுத்திட்டு போயினோம்னா நமக்கு அந்த க்ரோத் ரொம்ப டிலேடு க்ரோத்தாக தான் இருக்கும். நமக்கு வி நீட் அக்ரெசிவ் க்ரோத்து, சடன் க்ரோத் நமக்கு வரணுங்கிறதுல தான் அண்ணாமலை உள்ளார கொண்டு டக்குன்னு உடனே அவங்க பிரசிடென்ட் ஆக்குறாங்க. அவரை பிரசிடென்ட் ஆக்குறதுனால அங்கே இருக்கக்கூடிய அந்த சீனியர் டீம், சோ கால்டு சீனியர் பீப்புள் இன் பாரதிய ஜனதா தே ஆர் நாட் ஆல் இன் ஃபேவர். ஸோ வெரி எவிடெண்ட்டாகவே அங்கே என்ன தெரியுதுனாக்கா ஒரு ஜூனியர் வெர்சஸ் சீனியருங்கிற ஒரு 2 ஸ்பிளிட்டாக தமிழ்நாடு பாரதிய ஜனதா இருக்கிறத பார்க்க முடியுது. ஸோ அந்த இடத்துல இந்த சீனியர்
குரூப்பில் இருக்கக்கூடிய ஆட்கள் ரொம்ப நீடித்த நெடுங்காலம் பாரதிய ஜனதாவில் பயணிச்சிட்டு இருந்த ஆளுங்க வந்து அண்ணாமலை வந்ததுக்கப்புறம் அவருடைய கை ஓங்கி இருக்குது. இன்றைக்கி பாரதிய ஜனதாங்கிறத விட அண்ணாமலைங்கிற பேர் வந்து ஓங்கி ஒழிச்சிட்டு இருக்கிறனால அதெல்லாம் அவங்களுக்கு வந்து கொஞ்சம் இடைஞ்சலாக இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுறாங்க. ஆனால் அவங்க நிர்பந்தம் தர்றாங்கல்ல, பெரியவர் நீங்கள் சொன்ன மாதிரி மூத்தவர்கள் அண்ணாமலையை மாற்றணும் அப்படி நிர்பந்தம் தராங்களா? இருக்கு, ஆனால் வந்து நாள்லேருந்து ஆரம்பிச்சிருச்சு, இப்போ கொஞ்சம் அதிகமாக இருக்கு. ஆனால் அதை வந்து மோடியோ அமித்ஷாவோ காது கொடுத்து கேட்குற மாதிரி இல்லை. அவங்களுக்கு வந்து இன்றைக்கி தமிழ்நாட்டில் கட்சி இன்டர்னல் பாலிடிக்ஸ் எல்லாம் அப்புறப்படுத்திட்டு தமிழ்நாட்டில் கட்சியை வளர்த்தணும்னா யாருடைய லீடர்ஷிப் தேவை. அப்போ அந்த மாதிரி ஒரு லீடர்ஷிப் கொண்டு வந்திருக்கும் போது இந்த லாஸ்ட் 3 இயர்ஸ்லேயே வந்து இந்த ஓட் பேங்க் ஆஃப் பிஜேபி வந்து எந்த அளவுக்கு வந்து ரைஸ் ஆகிருக்குங்கிறத பார்க்கும்போது தே ஆர் ஹாப்பி வித் த பர்ஃபார்மன்ஸ் ஆஃப் அண்ணாமலை. அதோட இன்றைக்கி வந்து எந்த நீடும் இல்லை. ஏன்னா இன்னும் ஒரு வருஷத்தில் வந்து உங்களுக்கு எலெக்ஷன் வரப்போகுது, தமிழ்நாடு எலெக்ஷன். அப்போ அதுக்குள்ளார நீங்கள் ஒரு லீடர்ஷிப்பை மாற்றி அந்த லீடர்ஷிப்புக்கு வந்து அந்த ஆர்கனைசேஷனல் ஸ்ட்ரக்சரு, அந்த ஆர்கனைசேஷனில் இருக்கக்கூடிய ஆட்களினுடைய சப்போர்ட் டு த நியூ பொலிட்டிக்கல் அந்த நியூ லீடர் ஆஃப் த பார்ட்டின்னு வர்றதெல்லாம் அந்த எலெக்ஷன் ஒர்க்கை வந்து பயங்கரமாக அஃபெக்ட் பண்ணிடும். அதனால் வந்து என்னுடைய கணிப்பு சரியாக இருக்கும்னா இந்த 2026 எலெக்ஷன் முடிகிற வரைக்கும் அண்ணாமலை வந்து தே வில் நாட் சேஞ்ச். அதுதான் என்னுடைய அசஸ்மெண்ட். 3 ஆண்டுகள் அவங்களுடைய பதவிக்காலம் 3 ஆண்டுகள் இல்லை, அந்த மாதிரிலாம் இல்லை. இப்போயே நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குஜராத் எடுத்துங்க, மணிப்பூர், அருணாச்சல் பிரதேஷ், கோவா, மத்திய பிரதேஷ், கேரளா, இது எல்லாமே 4 வருஷத்துக்கு 5 வருஷத்துக்கு மேலே இருக்கக்கூடிய பிரசிடென்ட்ஸ் இருக்காங்க பாரதிய ஜனதா. அதனால் கண்டினியூ பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதனால் வந்து இந்த 3 வருஷம் முடிச்சனாலே வந்து அண்ணாமலையை மாற்றிடுவாங்கங்கிற ஒரு அந்த இது வந்து இங்கே இல்லை. ஏன்னா ஒரு 9 மாநிலத்துக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா 4 வருஷம் 5 வருஷத்துக்கு மேலே அந்த லீடர்ஷிப்பில் ஸ்டேட் லீடராக இருக்கீங்க பாரதிய ஜனதா பார்ட்டியில் இருக்காங்க. இல்லை, தமிழிசையே 2 டேர்ம் இருந்தாங்க. அதனால் வந்து இந்த டேர்ம் 3 வருஷம் முடிஞ்சனால அண்ணாமலையை மாற்றணுங்கிறது இட்ஸ் நாட் அ கம்பல்ஷன். அந்த ஒரு பேசிஸில் மட்டுமே பண்ண மறுபடியும் அவங்களை நியமிச்சா இன்னொரு 3 ஆண்டுகள் இருக்க வாய்ப்பு இருக்கு. இருக்கு. அதனால தான் சொன்னேன், இந்த 2026 தேர்தல் வந்து இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் பாரதிய ஜனதா. ஏன்னா அவங்க வந்து 2024 ஒரு நல்ல ஒரு லீப் கிடச்சிருக்கு அவங்களுக்கு. அப்போ அந்த க்ரோத் அந்த 11.33 ஏன்னா தனிப்பட்ட கட்சியாகவும் எடுத்திருக்காங்க, நீங்கள் அலையன்ஸ்ன்னு பார்க்க போனீங்கனாலும் 18% வாக்கு எடுத்திருக்காங்க. அதிமுக கூட்டணிக்கும் பாரதிய ஜனதா கூட்டணிக்கும் வந்து பார்த்தீங்கன்னா சற்று ஏறக்குறைய 2-2.5% தான் ஓட் டிஃப்ரென்ஸ். அப்போ வந்து இன்றைக்கி அதிமுக வந்து ஒரு கூட்டணி, அதாவது பெரிய அளவுக்கு கட்சிகளை உள்ளே கொண்டு வர முடியலனாலும் ஒரு பிம்பத்தை வந்து அண்ணாமலை வந்து பல தரப்பட்ட ஒரு தனிப்பட்ட நபர்கள் தான், அவங்க ஆகப்பெரிய கட்சி இல்லைனாலும் ஒரு வலுவான கூட்டணிங்கிற ஒரு பெர்ஸ்பெக்டிவையும் நம்மளால் ஃபார்ம் பண்ண முடியுங்கிற பெர்ஸ்பெக்டிவும் அண்ணாமலை வந்து கிரியேட் பண்ணியிருக்கார். ஸோ அதனால் ஒரு பர்ஃபார்மன்ஸ் பேசிஸில் மட்டும் நீங்கள் ஒரு பார்ட்டி பொலிட்டிக்கல் லீடரை ஸ்டேட் பிரசிடென்ட் அசஸ் பண்ணணும்னா எந்த ரீசனுமே இல்லை அண்ணாமலையை வந்து மாற்றணுங்கிறது கம்பல்ஷன் வந்து சென்ட்ரல் பிஜேபிக்கு எந்த கம்பல்ஷனுமே இல்லை. இப்போ கட்சிக்குள்ளே நீங்கள் இருக்கிற மூத்தவர்கள் அண்ணாமலை தொடர வேண்டாம்னு நினைக்கிறாங்கன்னு சொன்னீங்க. அதே மாதிரி கட்சிக்கு வெளியே இருப்பவர்கள் யார் அண்ணாமலை தொடர வேண்டாம்னு நினைக்கிறாங்க? அது இப்போ பரவலாக பேசப்படுறது என்னன்னு கேட்டிங்கனாக்கா, இன்றைக்கி வந்து தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் எந்த கட்சியுமே அண்ணாமலை தமிழ்நாட்டுக்கு பிஜேபி தலைவராக இல்லைன்னா நமக்கு ஹாப்பின்னு திமுகவும் நினைக்குது, அதிமுகவும் நினைக்குது. அது இது வந்து வெறும் அதிமுக மட்டும் நினைக்கிறாங்கன்னு, திமுகவுக்குமே வந்து இன்றைக்கி நான் தான் சொன்னேன், இன்றைக்கி எதிர்க்கட்சி எடப்பாடி அவர்கள் கொடுக்கக்கூடிய எதிர்க்கட்சி தலைவராக கொடுக்க வேண்டிய குரலை விட இப்போ இந்த அண்ணா யூனிவர்சிட்டி ப்ராப்ளத்திலிருந்து எடப்பாடி அவர்களுடைய குரல், அதிமுகவினுடைய குரல், அந்த யார் அந்த சாருங்கிற ஹேஷ்டேக்லாம் ரொம்ப அதில் வந்து நல்லாவே அந்த போராட்டத்தை அதிமுக எடுத்துச்சு. ஆனால் இதுக்கு முன்னாடி இருந்த 3 வருஷமும் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் நடந்த அத்தனை பிரச்சனைகளுக்கும் வந்து ஒரு எதிர்க்கட்சியாக குரல் கொடுத்து அதிகமாக வந்து மீடியாவில் பேசப்பட்ட நபர் அண்ணாமலை. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது அவருக்கு வந்து இன்றைக்கி திமுகவுக்கும் இன்றைக்கி அண்ணாமலையை மாற்றினா தே வில் பி மோர் ஹாப்பி தேன் ஏடிஎம்கே. அப்படி என்ன நெருடல் தந்துட்டாரு அண்ணாமலை திமுகவுக்கு? நான் தான் சொல்கிறேன், இன்றைக்கி எதிர்க்கட்சி அண்ணாமலை தான் இன்றைக்கி அதிகமாக குரல் கொடுத்துட்ருக்காரு. எல்லாத்தையும் அவர் வந்து வெளியே கொண்டு வராரு, எல்லாத்தையும் ஒரு ஆதாரப்பூர்வமாக டாக்குமெண்ட்டோட பேசுகிறாரு. என்ன வெளியே கொண்டு வந்தார், என்ன டாக்குமெண்ட் கொண்டு வந்தார் சொல்லுங்கள். இல்லை, இப்போ நீங்கள் வந்து உதாரணத்துக்கு இன்றைக்கி பெரியாரில் இருக்கக்கூடிய இப்போ சமீபமாக நடந்த பிரச்சனைகளை ஆகட்டும், சீமான் அவர்கள் வந்து பெரியாரை வச்சு விமர்சனம் பண்ணும்போது நான் உங்களுக்கு டாக்குமெண்ட்ஸ் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு பாரதிய ஜனதா ஒவ்வொருத்தரும் அந்தந்த இடத்துல வந்து அவங்க என்னென்னலாம் பெரியார் சொல்லியிருக்காங்கிறத டிஸ்க்ளோஸ் பண்ணுறாரு. அதே மாதிரி இன்றைக்கி சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கும் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கும் இருக்கக்கூடிய ரிஃப்ட் என்ன ரிஃப்ட், அந்த ரிஃப்ட்டில் வந்து இன்றைக்கி பணமே கொடுக்கல அப்படின்றாங்க. இப்போ உதாரணத்துக்கு எடுத்துட்டிங்கன்னா சமீபமாக வந்து அந்த பிஎம் ஸ்ரீ திட்டத்துக்கு இது பண்ணாதனால எங்களுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து ஃபண்டிங் வரல, அதனால் தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கே வந்து டீச்சர்ஸுங்களுக்கு அப்புறம் சேலரி கொடுக்க முடியலன்றாங்க. தமிழ்நாட்டினுடைய எஜுகேஷன் பட்ஜெட் எவ்வளோ? 48,000 கோடி. பிஎம் ஸ்ரீ மூலியமாக சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து வர வேண்டிய ஃபண்ட் எவ்வளோ? 500 சில்லற கோடி. அப்போ இந்த 500 சில்லற கோடி வராதனால 48,000 கோடி. அப்போ இந்த பட்ஜெட் எதுக்கு 48,000 கோடிங்கிறது? அப்போ இதெல்லாம் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு எந்தெந்த இடத்துல வந்து இவங்க வந்து திமுகவினுடைய செயல்பாடு சரியில்லாமல்
அதை எந்தெந்த இடத்துலலாம் வந்து பிஜேபி மேலே பழியை போட்டுட்டு இருந்தாங்களோ அதை பூரா அண்ணாமலையான தலைவர்கள் வரும்போது அவங்க எடுத்து காமிக்கிறாங்க, இல்லை இது வந்து மாநிலத்தினுடைய பிரச்சனை தான். இதே வந்து டங்ஸ்டனுக்கு நடந்ததையும் பார்த்தோம் நம்ம. அப்போ டங்ஸ்டனில் வந்து ப்ராப்ளம் என்னாச்சு, எனக்கு ஸ்டேட் கவர்மெண்ட் என்ன பண்ணாங்க, அதுக்கு முன்னாடி பிஎம் ஸ்டீலில் வந்து இங்கே இருக்கக்கூடிய ஆஃபீஸர் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு எழுதல லெட்டர் என்ன, டங்ஸ்டனுக்கு வந்து இவங்க கொடுத்த ஃபீட்பேக் என்ன, எந்த இடத்துல வந்து இவங்க அதை வேண்டான்னு சொன்னாங்க. அப்போ எல்லாத்தையுமே வந்து இவங்க திமுக வந்து இன்னைக்கு பிஜேபி மேலே பழிய போடுறதுக்கு இவ்வளவு நாள் பண்ணிட்டு இருந்தது வந்து இப்போ பண்ண முடியாமல் திணறிட்டு இருக்காங்க. முக்கியமாக மதுரை தூத்துக்குடி ரயில் கூட ரயில் திட்டத்தை கூட தமிழ்நாடு அரசு ஒத்துழைப்பு கொடுக்கலங்கிறது பிரச்சாரம் பண்ணப்பட்டது. ஆனால் மத்திய அரசு சொல்லிட்டாங்க, மத்திய அமைச்சரே சொல்லிட்டார் அப்படிலாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டார். இதுலேயும் எக்ஸ்போஸ் ஆகுறாங்கல்ல. இல்லை, இப்போ நீங்கள் உதாரணத்துக்கு இந்த டங்ஸ்டன்ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அவர் அண்ணாமலை என்ன சொல்கிறாரு, நாங்கள் இங்கே போயிட்டு எல்லாத்தையுமே எங்களுடைய மினிஸ்டர்கிட்ட சொல்லிட்டு அதை வந்து நாங்கள் நடத்த விட மாட்டோன்னு சொன்னதுக்கப்புறம் ஸ்டாலின் என்ன சொல்கிறாரு, நான் முதலமைச்சராக இருக்கிற வரைக்கும் டங்ஸ்டன் வராதுங்கிறார். அப்போ இந்த இடத்துல வந்து ஒரு தமிழ்நாட்டுக்குன்னு ஒன்று நடக்கும்போது நல்ல போட்டி போடுங்க ரெண்டு பேருமே. நம்ம என்ன பார்க்குறோம், ஒரு விமர்சகராக ரெண்டுக்கு எல்லா கட்சியுமே மக்கள் நலனுக்காக போட்டி போடுற வரைக்கும் நமக்கு நல்லது. அப்போ இன்றைக்கி வந்து ஒரு ஆளுங்கட்சியாக இருக்கும்போது ஒரு தீர்க்கமான ஒரு ஆக்கப்பூர்வமான எதிர்க்கட்சிகள் வந்து நமக்கு தேவை. அப்போ எந்த ஒரு கட்சியும் வந்து அந்த எதிர்க்கட்சியினுடைய செயலை வந்து சிறப்பாக பணியாற்ற வரைக்கும் தான் ஜனநாயகம் வந்து காப்பாற்றப்படும். அப்போ அந்த வகையில் பார்க்கும்போது இன்றைக்கி அண்ணாமலை அவர்கள் வந்து ஒரு எதிர்க்கட்சியாக செயல்பட்டதில் ரொம்ப திடகாத்திரமாக செயல்படுறாருன்னு தான் நான் பார்க்குறேன். நீங்கள் உங்கள் பேச்சில் சொன்னீங்க கட்சியை விட அவருக்கு அதிக அளவுக்கு செல்வாக்கு இருக்குது அப்படின்னு அவங்க கட்சிக்காரங்க நினைக்கிறாங்க அப்படின்னு. கட்சியை விட பெரியவரா அண்ணாமலை? இல்லை, இப்போ அதாவது வந்து எந்த இடத்துலையுமே வந்து இப்போ உதாரணத்துக்கு வந்து எலெக்ஷன் கமிஷனர் எடுத்துக்கங்க. சேஷன் ஒருத்தர் அந்த சீட்டுக்கு வந்து உட்கார்ற வரைக்கும் நமக்கு எலெக்ஷன் கமிஷனுக்கு என்ன பவர் இருக்குது என்ன எதுங்கிறது யாருக்குமே தெரியாது. அரசியல் இருந்தவங்களுக்கே பெரும்பாலும் தெரியாது. ஆனால் அந்த சேஷன்கிற ஒரு நபர் வந்து அந்த பொசிஷனில் உட்கார்ந்ததுக்கு அப்புறம் அந்த பொசிஷனுடைய பவர் என்னங்கிறத அவர் வந்து ப்ரூவ் பண்ணுறார். அதே மாதிரி இன்னைக்கு பாரதிய ஜனதா நீங்கள் ஓவரால் கண்ட்ரியில் எடுத்துக்கிட்டிங்கன்னா கூட இன்னைக்கு இன்னொரு பிரச்சனை அங்கேயும் என்ன இருக்குன்னாக்கா, இன்னைக்கு மோடி பிராண்ட் வந்து இட் இஸ் பிகெஸ்ட் தேன் த பிஜேபி பிராண்ட். ஆர்எஸ்எஸ்கே அது வந்து கொஞ்சம் நெருடலாக இருக்குது. அதனால தான் ஆர்எஸ்எஸ்க்கும் வந்து கொஞ்சம் அவங்களுக்குள்ளார கொஞ்சம் ரிஃப்ட் ஆனது பூரா பிஜேபியினுடைய பிராண்டு பெருசாக இருக்கணும், இது வந்து மோடியினுடைய பிராண்டு பெருசாகுது. அப்போ இது வந்து மோடியினுடைய பிராண்டு பெருசாகும் போது அவங்க ஒவ்வொருத்தருடைய நபர் வந்து கட்சியை விட மேலே வராருனாக்கா அவங்களுடைய ஆக்டிவிட்டி அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லாக இருக்குன்னு அர்த்தம். அப்போ இது வரைக்கும் இருந்த தலைவர்கள் நான் மோசமாக செயல்பட்டாங்கன்னு பாரதிய ஜனதாவில் சொல்ல விரும்பல, எல்லாருமே பண்ணாங்க. ஆனால் அண்ணாமலை அவர்கள் வந்து ஒரு எட்ஜி மேலே போகிறார். மற்றவங்களை விட வந்து ஒரு எட்ஜ் ஓவர் த அதர்ஸ் அவருக்கு இருக்கிறனால என்ன ஆகுதுனாக்கா, இது வரைக்கும் ஒரு கட்சியாக பார்க்கப்பட்டிருந்தீங்க, இன்றைக்கி அண்ணாமலைன்னு ஒரு இண்டிவிஜுவல் வந்ததுக்கப்புறம் அந்த பார்ட்டிக்கு உண்டான ஓட் கெயின் ஆகட்டும், மக்கள்கிட்ட இருக்கக்கூடியதாகட்டும், எந்த அளவுக்கு வந்து அவங்களுடைய இமேஜ் கிரியேட் ஆகுதுங்கிறத வச்சு அந்த தனிப்பட்ட மேனுக்கு இல்லை தனிப்பட்ட பர்சனுக்கு வந்து அந்த இமேஜ் கிடைக்குது. இது வந்து அண்ணாமலையோ மோடியோ விரும்பி கட்டமைக்கிறது இல்லை. என்னைக்கு வந்து அந்த பவருக்கு உண்டான வேலையை வந்து திடகாத்திரமாக செய்கிறாங்களோ, இது வரைக்கும் செய்யாததை வந்து எந்த நபர் வந்து செய்கிறாரோ அப்போ அந்த நபர் மேலே அந்த இமேஜ் வந்து கட்டமைக்கப்படும். அந்த மாதிரி தான் வந்து இன்றைக்கி அண்ணாமலையினுடைய இமேஜும் தமிழ்நாட்டில் வந்ததுக்கப்புறம் ஒரு நல்ல சிறப்பாக செயலாற்றியிருக்காரு. இருந்த தலைவர்களோட இவர் இந்த அளவுக்கு வந்து நிறையா கொண்டு போகிறாரு அப்படிங்கிற ஒரு அது வரைக்கும் இந்த அளவுக்கு ஒரு அக்ரெசிவான அப்போசிஷன் வந்து நம்ம தமிழிசை சவுந்தரராஜன் இருந்தபோதும் பார்க்கல, பொன்னார் இருந்தபோதும் பார்க்கல, இந்த அளவுக்கு அக்ரெசிவான எதிர்கட்சியாக பணியாற்றி நம்ம பார்க்கல பிஜேபியை. ஆனால் அவர் இருந்தால் அதிமுகவோட கூட்டணி வராது அப்படின்னாலும் இருக்குல்ல. அதாவது அதிமுகவாகட்டும் பிஜேபி ஆகட்டும் கட்சிகள் ரெண்டும் இணையன்னு விரும்புது, கூட்டணிக்கு இணையணும்னு விரும்புது. ஆனால் பிஜேபி கூட கூட்டணி போகிறதுக்கு அதிமுகவினுடைய தலைவர் எடப்பாடிக்கு உடன்பாடு இல்லை, கட்சிக்கு உடன்பாடு இருக்குது. அதே மாதிரி பிஜேபி கட்சிக்கு அதிமுக கூட கூட்டணிக்கு போகணும்னு இருக்குது. ஆனால் தலைவரான அண்ணாமலைக்கு உடன்பாடு இல்லை. அதான் சொன்னேன், இந்த ரெண்டு கட்சிக்கும் உடன்பாடு இருக்குது, தலைவர்களுக்கு உடன்பாடு இல்லை. ஆனாலும் இன்னைக்கு நீங்கள் பாரதிய ஜனதாவை பொறுத்த வரைக்கும் அண்ணாமலை தான் ஃபைனல்ஸே கிடையாது. ஏன்னா அது வந்து நேஷ்னல் பார்ட்டி. அப்போ வந்து போன தடவை வந்து அண்ணாமலை அவர்கள் வந்து ஏடிஎம்கே கூட அலையன்ஸ் வேண்டான்னு சொல்லும் போதும் கடைசி வரைக்கும் அமித்ஷாவும் மோடியும் அவர்கள் ரெண்டு பேருமே வந்து ஏடிஎம்கே கூட அலையன்ஸ் போகிறதுக்கு போனாங்க. அதுதான் இப்போ நீங்கள் சமீபத்தில் கூட துக்ளக் விழாவில் குருமூர்த்தி பேசினதை கூட பார்த்துருப்பீங்க. அப்போ குருமூர்த்தியை வச்சும் அவங்க 2021க்கு 2024க்குலாம் அவங்க பேசுகிறாங்க அங்கே. அப்போது ஒரு தலைமைத்திலிருந்து பார்க்கும் அண்ணாமலை என்ன சொல்கிறாரு, ரீசெண்டாக ஒரு இங்கிலீஷ் சேனலுக்கு கொடுத்ததில் வந்து இதே கேள்வி வைக்கப்படுது, நீங்கள் இருக்கிற வரைக்கும் நீங்கள் ஏடிஎம்கே கூட போக மாட்டீங்களா என்ன. அவர் என்ன சொல்கிறாரு, இல்லை பார்ட்டி இஸ் பிகர் தன் எனி இண்டிவிஜுவல், நம்ம வந்து டிஎம்கேவை வந்து அன்ரூட் பண்ணுறதுக்கு எந்த ஒரு டெசிஷன் எனிதிங் அண்ட் எவ்ரிதிங் we are ready to do. அண்ணாமலை பெரிய ஆள் கிடையாதுங்க அப்படின்னு அவர் ஓப்பனாகவே சொல்றாரு, நெருங்கி வராரு. ஏன்னா இன்னைக்கு வந்து 2024 they have proved that they are increasing their vote bank. அப்போ அந்த கட்டாயம் பிஜேபிக்கு வந்து 2026லையும் ப்ரூவ் பண்ண வேண்டிய கட்டாயம் பிஜேபிக்கு இருக்கு. நாளைக்கு பிஜேபி வந்து இன்னைக்கு வலுவான ஒரு கூட்டணியில் இல்லாமல் இப்போ வாங்கின 18% வாக்கை விட உங்களுக்கு ஸ்டேட் எலெக்ஷனில் வந்து குறைஞ்சிருச்சுன்னா
அது வந்து கிரிட்டிசைஸ் பண்ணப்படும். அப்போது அந்த கம்பல்ஷன் வந்து இன்றைக்கி பிஜேபிக்கு வந்து ஏறிக்கிட்டு வரும்போது அந்த தம்மிலேயே இன்னும் மறுபடியும் மேலே போகணுங்கிறதான் எந்த பார்ட்டியும் ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ அந்த ஆங்கிளில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா டெஃபினெட்லி பிஜேபி இஸ் வெரி மச் ட்ரைங் டு பி இன் அலைன் வித் ஏடிஎம்கே. அதில் எந்த டவுட்டும் இல்லை. அதுக்கு வாய்ப்பு இருக்கா? அது வந்து எடப்பாடி வந்து இஸ் வெரி ஸ்ட்ராங்லி அப்ஜெக்டிங் த அலையன்ஸ் வித் பிஜேபி. உண்மையாகவே எதிர்க்கிறாரா? உண்மையாலுமே எதிர்க்கிறார். என்ன காரணம்னு கேட்டிங்கனாக்கா அவருக்கு வந்து அவர் ஃபீல் பண்ணுறது ரைட்டாக தப்பாங்கிறது அடுத்தது. அவருடைய ஃபீலிங் பல்ஸ் என்னென்னா இன்றைக்கி பிஜேபி கூட போனால் 18% அந்த மைனாரிட்டியினுடைய வாக்கு நம்ம கம்ப்ளீட்டாக ஜீரோ ஆகிடுது. அதனால் நம்ம தனியாக போய் நின்னோம்னா இந்த 18% தான் வந்து ஏடிஎம்கே வந்து டிஎம்கே வந்து எட்ஜ் எடுக்கிறாங்க அந்த இடத்துல. அப்போ இந்த டிஎம்கேக்கு வந்து கம்ப்ளீட்டாக கன்சாலிடேட் ஆகக்கூடிய மைனாரிட்டி வாக்கை நம்ம பக்கம், ஏன்னா அது அதிமுகவும் ஒரு மைனாரிட்டியினுடைய பாதுகாவலராக இருந்தது தான் எம்ஜிஆர் பீரியட்லையும் பார்த்தோம், ஜெயலலிதா பீரியட்லையும் பார்த்தோம், நிறைய அந்த இடத்துல அலைன் ஆகிட்டு இருந்தாங்க. பட் பிஜேபி கூட இவங்க போனதுலேருந்து அந்த ஓட் பேங்க் வந்து நமக்கு லாஸ் ஆகிடுச்சு. அப்போ அது வந்து ஒரு மேஜர் சங்க், ஒரு 18% இட்ஸ் நாட் அ ஸ்மால் சங்க். அந்த ஒரு எடுத்த உடனே அந்த இடத்துல இருந்து -18 ஆரம்பிக்கிறது வந்து வெரி டஃப் கேம் டு பிளேன்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அவர் என்ன பண்ணுறாரு, பிஜேபி வேண்டான்னு போகிறாரு. ஆனால் அவர் நினச்ச மாதிரி 2026 மைனாரிட்டி ஓட்டு வந்து ஏடிஎம்கேக்கு பெரிய அளவுக்கு கிடைக்கல. ஸோ அதில் அவர் எதை யோசித்து காய் நகர்த்தினாரோ அது வந்து அவருக்கு வந்து சரியான ரிசல்ட் கொடுக்கலங்கிறதா நான் பார்க்குறேன். அவரால் நம்பகத்தன்மை கொடுக்க முடியலையோ? ஏன்னா அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிஎம்கேனுடைய பிரச்சாரம் அந்த மாதிரி இருந்துச்சு. இல்லை இவங்க வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் திமுகவோட அதிமுகவும் பாரதிய ஜனதாவும் கள்ள உறவில் இருக்குன்னே சொல்லி அவங்க வந்து ரொம்ப வந்து டிஎம்கே வந்து ஏடிஎம்கேனுடைய கிரெடிபிலிட்டியை வந்து ஷேக் பண்ணாங்க மக்கள்கிட்ட. ஆனால் சிறுபான்மை நம்பினாங்களே, அதை சிறுபான்மையினர் வந்து அது டிஎம்கே என்ன சொல்லுதோ அதை நம்புறாங்க, இன்னும் நம்புறாங்க. ஏன்னா இப்போ வந்து அதை வந்து இப்போ அதை தான் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டு வராரு எடப்பாடி வந்து இல்லைன்ட்டு. ஆனால் அவர்கள் இந்த தடவை கம்யூனிகேட் பண்ண முடியுது, அதை கம்யூனிகேட் பண்ண முடியுது. ஆனால் வந்து என்னன்னாக்கா உங்களுக்கு அந்த எலெக்ஷன் வரும்போது தான் அது ரிசல்ட்டாக மாறிச்சான்னு தெரியும். இப்போ 2026 அவங்க சொல்கிற மாதிரி மறுபடியும் பிஜேபி கூட அலைன் ஆனாங்கன்னா திமுக உடனே சொல்லும், பார்த்தீங்களா நாங்கள் அன்னைக்கே சொன்னோம்ல, அப்போ இவருக்கு கிரெடிபிலிட்டி லாஸ் ஆகும். இல்லை வந்து பரவாயில்ல நமக்கு வந்து மைனாரிட்டி ஓட்டு வேண்டாம், பிஜேபியும் வந்து 18% ஓட்டு வாங்கியிருக்காங்க அந்த கூட்டணி. அப்போ அந்த கூட்டணி வைக்கும்போது இவர் எந்த 18க்காக வந்து இவர் வருத்தப்பட்டாரோ அந்த 18 அங்கே வச்சிருக்காங்க. அப்போது எல்லாமே அரித்தமெட்டிக் தானே. கூட்டி கழித்து பார்த்தா அவர் எடப்பாடி என்ன மூவ் எடுக்கு, ஏன்னா பிஜேபியும் ஏடிஎம்கேவையும் சேர விடாமல் பண்ணால் அது டிஎம்கேக்கு சாதகம். அப்போ எந்தெந்த வகையில் வந்து எடப்பாடியினுடைய கிரெடிபிலிட்டியை கொஸ்டின் பண்ண முடியுமோ அத்தனை வேலையும் டிஎம்கே செய்யும். அவங்க வந்து ஒரு பெரிய வந்து பிஜேபிக்கு இல்லை அதிமுகவும் சேர்ந்து ஒரு மைனாரிட்டியினுடைய கன்சர்ன் அவங்களுக்கு இல்லை. அவங்க 2 பேரும் ஒன்று சேர்ந்து ஓட்டு போயிட்டா நமக்கு என்ன பண்ணுறது? அப்போ இன்றைக்கி மைனாரிட்டிக்கு வந்து இப்போ இந்த பீரியட்லலாம் ஒன்றும் ப்ராப்ளமே இல்லையா? அப்போ அந்த மாதிரிலாம் இல்லை. இன்றைக்கி வந்து எல்லாத்துக்குமே கூட்டி கழிச்சு பார்த்தா என்ன பண்ணால் நம்ம எலெக்ஷனில் ஜெயிக்க முடியும், ஓட்டு பர்சன்டேஜ் எங்கே வாங்க முடியும், இந்த லெவலுக்கு தான் இருக்குது இன்றைக்கி கூட்டணி பாலிடிக்ஸ். இது வந்து ஒரு நல்ல பாலிடிக்ஸும் கிடையாது. ஒரு மக்களுக்கு உண்டான தேவையான நல்ல அரசியலும் மக்களுக்கு கிடைக்காது. இந்த அரித்தமெட்டிக் கால்குலேஷனை மட்டுமே, இந்த கூட்டணியை மட்டுமே வச்சு எலெக்ஷனுடைய விக்டரி லாஸ் வந்து டிசைட் ஆகுதுன்னா அது மக்கள் வந்து அந்த மாதிரி தீர்ப்பளிக்கிறது மக்கள் நமக்கு நாமே வந்து குழி பறிச்சுக்கிற மாதிரி தான். மக்களுக்கு உண்டான நல்ல அரசியல் கிடைக்காதுங்கிறது என்னுடைய பார்வை. முக்கியமாக நீங்கள் சொன்னீங்க திமுக சொல்லுது அதிமுகவும் பாஜகவும் ஒரு ரகசிய உறவு இருக்குது அப்படின்னு. எந்த விதமான விமர்சனங்களுமே பெரிதாக திரு எடப்பாடி பழனிசாமி பிஜேபியை பற்றியோ அல்லது திரு மோடி திரு அமித்ஷா பற்றியோ வைக்கிறதே இல்லை. அப்படி பார்க்கும்போது அடுத்த ஒரு வருஷத்தில் எந்த விதமான முடிவையும் அவர் எடுக்கக்கூடும் அப்படிங்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குல்ல? இல்லை, அது வந்து அவங்களுடைய என்ன எலெக்ஷன் ஸ்ட்ராட்டஜிங்கிறத நம்ம பார்க்கணும். அடுத்தது வந்து இன்றைக்கி திமுக ஒன்று சொல்லுதுங்கிறதுக்காகவே எடப்பாடி ஒவ்வொரு மூமெண்ட்டையும் அவங்க எடுக்கணுங்கிற அவசியம் இல்லை. இன்றைக்கி வந்து எந்தெந்த இடத்துல மத்திய அரசாங்கத்தை எதிர்க்கணுமோ அந்தந்த இடத்துல எதிர்க்கணும், மாநிலத்தை எந்தெந்த இடத்துல எதிர்க்கணுமோ அந்தந்த இடத்துல எதிர்க்கணும். திமுக வந்து இன்னைக்கு பாரதிய ஜனதாவை எதிர்க்குது ஒரு குறிப்பிட்ட காரணத்துக்காக, அதே காரணத்துக்கு அதிமுக எதிர்க்கணுங்கிற அவசியம் இல்லை. பார்ட்டிக்கு பார்ட்டி ஸ்டாண்டு வித்தியாசமாகும். அப்போ ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொருத்தரும் மிஸ்டேக் பண்ணுறாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து அவங்க அந்தந்த இஷ்யூ பேஸில் ஒவ்வொரு டெசிஷன் எடுப்பாங்க. முக்கியமாக கொங்கு மண்டலத்தில் எடப்பாடி வர்சஸ் அண்ணாமலை, இதுதானே நிலவரம். இன்றைக்கி வந்து அது இன்றைக்கி ஈரோடு பை எலெக்ஷனில் 2 பேருமே வாக் ஓவர் வாங்கியிருக்காங்க. அதுதான் ஒரு பெரிய டிசப்பாயின்மெண்ட்டாக இருக்குது நம்மள மாதிரி ஆட்களுக்கு. ஏன்னா நீங்கள் சொன்ன மாதிரி இன்றைக்கி கொங்கு மண்டலம் வந்து அதிமுகவினுடைய கோட்டைன்பாங்க. எப்படி வந்து திமுக சென்னை வந்து திமுகவினுடைய கோட்டைங்கிறாங்களோ அந்த மாதிரி கொங்கு மண்டலம் வந்து அதிமுகவினுடைய கோட்டையாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் அண்ணாமலை வந்ததுக்கப்புறம் திருப்பி அந்த கொங்கு பெல்ட்டில் இன்னும் குறிப்பாக கோயம்புத்தூர்லலாம் நின்று ஒரு 3 லட்சம் வாக்குக்கு மேலெல்லாம் எடுத்து அவரும் கொஞ்சம் எஸ்டாப்ளிஷ் பண்ணார். பட் இந்த ஈரோடு இடைத்தேர்தலில் வந்து 2 பேருமே வாக் ஓவர் வாங்கியிருக்கிறனால அது அவங்களுக்கு இது வரைக்கும் ஓட்டு போட்டவங்க போன எலெக்ஷனில் வந்து பிஜேபிக்கோ இல்லை வந்து போன எலெக்ஷனில் வந்து ஏடிஎம்கே போட்டவங்க இன்றைக்கி அவங்களுக்கு ஆப்ஷன் கிடையாது அவங்க 2 பேத்துக்கும் போடுறதுக்கு. எய்தர் தே ஹேவ் டு ஓட் ஃபார் டிஎம்கே ஆர் தே ஹேவ் டு ஓட் ஃபார் நாம் தமிழர் கட்சி.
அப்போ அந்த மாதிரி இருக்கும்போது அவங்களுடைய ஓட் பேங்க் அவங்களே வந்து அடுத்த கட்சிக்கு தாரவாக்குறாங்க. அப்போ அவங்கள வந்து இது வரைக்கும் இப்போ உதாரணத்துக்கு அதிமுக ரெட்டலைக்கு ஓட்டு போட்டாலும் நீங்கள் இன்றைக்கி போயிட்டு சீமானுக்கோ இல்லை வந்து திமுகக்கோ ஓட்டு போட வச்சிங்கன்னா திருப்பி ஒரு வருஷம் கழிச்சு வாங்க நாங்கள் வரோம், நீங்கள் திருப்பி எங்ககிட்டே வாங்குங்கும் போது அதில் எத்தனை பேர் திருப்பி வருவாங்கங்கிற கேள்வி இருக்குது. அப்போ இவங்களே வந்து இவங்களுடைய ஓட் ஷேரை லூஸ் பண்ணுறாங்களோ அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் வருது எனக்கு. ஆனால் ஒரு இடைத்தேர்தலை தாண்டி அடுத்த சட்டப்பேரவை பொது தேர்தலில் யார் அந்த மண்டலத்தின் நாயகர் அப்படிங்கிறத போட்டி காமிப்பாங்களா, இல்லை திமுகவை மையமாக வைத்து 2 பேரும் அதை சமரசம் செய்து கொள்வார்களா? இது இப்போ நீங்கள் திமுக வந்து இன்றைக்கி ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி எல்லாமே கூட்டணி தான் கால்குலேஷன், அரித்தமெட்டிக் கால்குலேஷன் போகும்போது ஏடிஎம்கேக்கு வந்து இல்லை ஏடிஎம்கேவாகட்டும் பிஜேபி ஆகட்டும் அவங்க 2 பேர்த்துக்குமே அவங்களுடைய நம்பர்ஸை எஸ்டாப்ளிஷ் பண்ணி இன்னும் வெளியே மேலே போகணும்னா 2 பேர்த்துக்குமே ஸ்ட்ராங்கான கூட்டணி வேணும். அவங்க 2 பேரும் ஒன்று சேர்ந்தாங்கனாலும் இன்னும் ஃபர்தராக அவங்களால வந்து மொமெண்டம் வந்து கெயின் பண்ண முடியும். தட் வில் பாசிட்டிவ்லி இம்பாக்ட் போத் பிஜேபி as well as ஏடிஎம்கே. அந்த அவங்க 2 பேரும் சேரும்போது டெஃபினட்டாக வந்து அது வந்து டிஎம்கேவை டேமேஜ் பண்ணும். அந்த மாதிரி நான் இருக்கிறனால தான் வந்து இவங்க இந்த மாதிரி இவங்களுக்கு உறவு இருக்குன்னு சொல்கிறாங்க. அதே இப்போ திருப்பி எடப்பாடி அவங்களும் சொல்கிறாங்களே, அப்போ நீங்கள் வந்து எதுக்கு கூப்பிட்டு வந்தீங்க? அவர் காயின் ஃபங்க்ஷனுக்கு நீங்கள் கலைஞரனுடைய 100ஆண்டு விழா காயினை லான்ச் பண்ணும்போது நீங்கள் ராஜ்நாத் சிங்கை கூப்பிட்றீங்க, அவருடைய கல்லறைக்கு கூட்டிகிட்டு போகிறீங்க. அப்போ வந்து எல்லாமே நீங்கள் பல இடத்துல உங்களுக்கு என்ன இதே மாதிரி டெல்லிக்கு போயிட்டு பிரதம மந்திரியை 3/4 மணி நேரம் சந்தித்து பேசினார். அது என்ன சந்தித்து பேசினாருன்னு இன்றைக்கி வரைக்கும் கிடையாது. ஸோ அப்போ இதெல்லாம் நடக்கும்போது வந்து பார்க்கும்போது அவங்களும் வந்து இவங்க மேலே சொல்கிறாங்க இல்லையா, பிஜேபி கூட உறவு வச்சுருக்கீங்கன்னு இப்போ அவங்களும் பேச ஆரம்பிக்கிறாங்க. அண்ணாமலை தொடர்ந்தால் அது எடப்பாடிக்கு பச்சை சிக்னலா இல்லை சிவப்பு சிக்னலா? இல்லை, நீங்கள் நான் தான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இன்றைக்கி அது நேஷனல் பார்ட்டியாக இருக்கிறனால அண்ணாமலையும் மீறி பாரதிய ஜனதானால டெசிஷன் எடுக்க முடியும். அது அண்ணாமலையே வந்து ஒரு சேனலில் வந்து இன்டர்வியூ கொடுக்கும்போது ஐ எம் நாட் பிகர் தேன் த பார்ட்டி என்ன, நான் வந்து ஒரு காரியகர்த்தா தான், என்ன எனக்கு சொல்கிறாங்களோ அதை நான் செய்வேன், என்னுடைய நலன் இங்கே முக்கியம் இல்லை, கட்சியினுடைய நலன் தான் முக்கியம். திமுகவை வீட்டுக்கு அனுப்புறதுக்கு we are ready to do anything and everything வேர்ட் அண்டர்லைன் பண்ணுறார். அப்போ எந்த விதமான மத்திய அரசாங்கத்தினுடைய பிஜேபியினுடைய மத்தியிலிருந்து வரக்கூடிய எந்த இன்ஸ்ட்ரக்ஷனாக இருந்தாலும் தனிப்பட்ட முறையில் வந்து அதை அண்ணாமலை அணுகாமல் கட்சியினுடைய நலனுக்காக நான் என்ன வேணால் செய்கிறதுக்கு ரெடியாக இருக்கிறேன்னு சொல்லிட்டார் அவர். சரி, இந்த நிகழ்ச்சியில் உங்கள் கருத்தில் உரிமைக்காக திரு நந்தகுமார் மிக்க நன்றி. நன்றி. மீண்டும் ஒரு நிகழ்ச்சி சந்திப்போம். நன்றி, வணக்கம். ஹாலிடேஸ்னாலே நம்ம கே டிராவல்ஸ் தான் தமிழகத்தின் முன்னணி டிராவல்ஸ் நிறுவனம். Plan your happy trips with K Travels.